ஒரு வீடியோ, ஒரே ஒரு யூடியூப் வீடியோ, ஒரு சின்ன தமிழ் கிராமத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதியது. இன்னைக்கு அவங்க சம்பாதிக்கிற பல கோடி ரூபாய் வருமானம், உலக அளவில் கிடைச்சிருக்கிற புகழ், இந்திய அரசியல் தலைவர்கள் தேடி வந்ததுன்னு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு வீடியோ தான். 317 மில்லியனுக்கும் அதிகமான தடவை பார்க்கப்பட்ட அந்த மேஜிக் வீடியோ எது தெரியுமா? அந்த ஒரே வீடியோவுக்கு பிறகு வில்லேஜ் குக்கிங் சேனலோட வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறுச்சு? ஒரு வீடியோவோட உண்மையான பவர் என்னன்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு 29 மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸோட இந்தியாவோட பிரம்மாண்டமான யூடியூப் சேனல்கள்ல ஒன்னா இருக்கு வில்லேஜ் குக்கிங் சேனல். ஆனா இந்த அசுர வளர்ச்சிக்கு முன்னாடி அவங்களோட தொடக்கமும் ரொம்பவே சாதாரணமானதுதான். தங்களோட பாரம்பரிய கிராமத்து சமையலையும் வாழ்க்கை முறையையும் உலகத்துக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டுதான் இந்த சேனலை ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவங்க போட்ட வீடியோக்கள் சில ஆயிரம் சில லட்சம்னு தான் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அவங்க கண்டென்ட் ரொம்ப நேர்மையா உண்மையா இருந்துச்சு. தாத்தாவோட இயல்பான உடல் மொழி, அந்த இளைஞர்களோட கூட்டு முயற்சி எல்லாமே ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப தனித்துவமா தான் தெரிஞ்சது. ஆனாலும் கோடிக்கணக்கான மக்களை ஈர்க்கிற அந்த ஒரு ஸ்பார்க் மட்டும் மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. அவங்க திறமைக்கு சரியான வெளிச்சம் கிடைக்காம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே அவங்க புகழ் சுத்திட்டு இருந்தது. அந்த திருப்புமுனை வர்ற வரைக்கும். மே 2ஆம் தேதி 2021 அன்னைக்கு வில்லேஜ் குக்கிங் சேனல்ல ஒரு புது வீடியோ வருது. தலைப்பு வாட்டர்மெலான் ஜூஸ் ஃபார்ம் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் மேக்கிங். அது ஒரு சாதாரண சமையல் வீடியோவா மட்டும் இல்ல, அது ஒரு சரித்திரத்தோட தொடக்கப்புள்ளி. வீடியோவோட முதல் காட்சியே எல்லாரையும் கட்டி போட்டுடுச்சு. ஒரு மலை மாதிரி குவிக்கப்பட்டிருந்த நூத்துக்கணக்கான தர்பூசணி பழங்கள். அந்த ஒரு ஷாட், அடேங்கப்பா என்ன நடக்கப் போகுதுன்னு ஆர்வத்தை எகிர வச்சது. அதுதான் அந்த வீடியோவோட முதல் வெற்றி. வெறும் சமையல்னு காட்டாம அத ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வா மாத்தினாங்க. அடுத்து அந்த பழங்களை வெட்டி நம்ம ஊரு ஸ்டைல்ல கையால சாறு பிழிஞ்சு பெரிய அண்டாக்கள்ல நிரப்புற காட்சிகள் ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. அதுல கொஞ்சம் கூட செயற்கைத்தனம் இல்ல. அவங்களோட சிரிப்பு, அவங்களோட உழைப்பு, சுத்தி இருந்த கிராமத்து சூழல்னு எல்லாமே அவ்வளவு இயல்பு. கடைசியா அந்த ஜில்லுன்னு இருந்த தர்பூசணி சாற்ற ஊர் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது பார்க்கிற நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் நெகிழ்ச்சியும் வந்துச்சு. இந்த வீடியோ வெறும் ஜூஸ் போடுறத பத்தினதில்ல. இது ஒரு கூட்டு முயற்சி, பகிர்ந்து சாப்பிடுற நம்ம கலாச்சாரம், கிராமத்து வாழ்க்கையோட கொண்டாட்டம். இந்த எமோஷனல் கனெக்ட் தான் மொழி, நாடு கடந்து உலக அளவுல பார்வையாளர்களை இழுத்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு வீடியோ மட்டும் 317 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை கடந்து அவங்க வாழ்க்கைய மாத்தின ஒரு சரித்திரமா நிக்குது. அந்த தர்பூசணி வீடியோவுக்கு பிறகு வில்லேஜ் குக்கிங் சேனலோட வளர்ச்சி நம்பவே முடியாத வேகத்துல இருந்துச்சு. அதுவரைக்கும் மெதுவா ஏறிட்டு இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ராக்கெட் வேகத்துல பல மில்லியன்களை தொட்டுச்சு. அவங்களோட ஒவ்வொரு வீடியோவும் ஈஸியா மில்லியன் கணக்கான பார்வைகளை கடக்க ஆரம்பிச்சது. இந்த புகழ் இந்தியாவோட மூலை முடுக்குல இருந்த அரசியல் தலைவர்களோட கவனம் வரைக்கும் போச்சு. ஜனவரி 2021 காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நேரடியா அவங்க கிராமத்துக்கே வந்து அவங்களோட சேர்ந்து காளான் பிரியாணி சமைச்சு சாப்பிட்டது மொத்த தேசத்தோட கவனத்தையும் அவங்க பக்கம் திருப்பிச்சு. இந்த ஒரு நிகழ்வு அவங்களோட புகழ அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. யூடியூப் வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமூகத்துக்கும் தங்களால முடிஞ்சதை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க சம்பாதிச்ச பணத்துல ஒரு பகுதிய முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு கொடுத்தது மாதிரியான விஷயங்கள் அவங்க மேல இருந்த மரியாதையை இன்னும் அதிகமாக்குச்சு. அப்போ வில்லேஜ் குக்கிங் சேனலோட இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற சூத்திரம் என்ன? முதல் ரகசியம் அவங்களோட இயல்பு. அவங்க ஒரு நாளும் தங்களோட கிராமத்து அடையாளத்தை விட்டு குடுக்கல. அவங்க உடை, பேசுற மொழி, சமைக்கிற ஸ்டைல்னு எல்லாமே அப்படியே உண்மையா இருந்துச்சு. 2வது பிரம்மாண்டம். ஒரு சாதாரண சமையல ஒரு பெரிய நிகழ்வா மாத்துறது அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. 1000 முட்டையில ஆம்லெட் போடுறது, 100 கிலோ சிக்கன்ல பிரியாணி செய்யறதுன்னு அவங்க காட்டுற பிரம்மாண்டம் பார்க்கிறவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துட்டே இருந்துச்சு. 3வது இமோஷனல் கனெக்ஷன். தாத்தாவுக்கும் பேரன்களுக்கும் நடுவுல இருக்கிற பாசம், ஒரு குடும்பமா சேர்ந்து உழைக்கிறது, கடைசியா சமைச்ச உணவை ஊருக்கே பகிர்ந்து கொடுக்கறதுன்னு இந்த விஷயங்கள்லாம் அவங்கள வெறும் யூடியூபர்ஸா காட்டாம நம்ம வீட்டு மனுஷங்களா உணர வச்சது. வில்லேஜ் குக்கிங் சேனலோட கதை ஒரு யூடியூப் சேனலோட வெற்றி மட்டும் இல்ல, இது ஒரு கிராமத்தோட வெற்றி, நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட வெற்றி. ஒரு நேர்மையான முயற்சிக்கு கண்டிப்பா ஒரு நாள் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும்னு சொல்றதுக்கு இவங்க ஒரு வாழும் உதாரணம். அந்த தர்பூசணி வீடியோ ஒரு ஆரம்பம்தான். அவங்களோட உண்மையான வெற்றி இந்த உயரத்துக்கு வந்த பிறகும் தங்களோட வேர்களை மறக்காம இருக்கிறது தான். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வில்லேஜ் குக்கிங் சேனல்ல உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எது? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.